வேர்ல்டு வார் 3க்கான பாசிபிலிட்டி உண்மையாவே இந்த உலகத்துல இருக்கா? இல்ல இந்த வேர்ல்ட்ல எல்லாரும் காட்டுற ஒரு ஷோகேஷா? இல்ல ஒரு ஃபியரா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சுங்க. அதாவது வந்து நம்ம ஆர்ப்பரிக்க கூட அதாவது வியந்து பார்க்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இந்த உலகத்துல. எக்ஸாம்பிள் ஒரு ரஷ்யாவோட டூம்ஸ்டே டெக்னாலஜின்னு எடுத்துக்கலாம். அதாவது ரஷ்யால டெட் ஹேண்ட் சிஸ்டம் இருக்கு. அதாவது டூம்ஸ்டே மெஷின் இருக்கு. அந்த டூம்ஸ்டே மெஷின் அந்த கண்ட்ரில என்ன பண்ணும்னா, அதாவது அந்த நாட்டோட தலைவர்களே இறந்தாலும், இல்ல அந்த நாட்டோட தலைவர்களை கிட்னாப் பண்ணி அட்டாக் பண்ணாலும், இந்த நாட்டுல இருக்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு நியூக்ளியர் அட்டாக் ஏதாவது நடந்தா, அந்த டெக்னாலஜி அந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, ஆளே இல்லைனாலும் அந்த நியூக்ளியர் மிசைல் எந்த கண்ட்ரில இருந்து எவ்வளவு வேகத்துல வந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு நிறைய நியூக்ளியர் மிசைலை வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிடுங்க. அதாவது வேற கண்ட்ரில இந்த மிசைல் இங்க வெடிச்சிருச்சுன்னா, இந்த கண்ட்ரில இருந்து நிறைய மிசைல் அடுத்த கண்ட்ரிக்கு போய் அங்க அட்டாக் பண்ணுது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரஷ்யால 5500க்கும் மேல நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கு. நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதனாலதான் அந்த ரஷ்யன் டெரிட்டரிய யாருமே அட்டாக் பண்ண மாட்டேறாங்க. இன்னும் நிறைய விஷயம் நியூக்ளியர் சப்மரைன், இஎம்பி அட்டாக் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கான உலகத்துல இருக்குங்க. அதாவது நியூக்ளியர் சப்மரைன் அப்படின்லாம் வந்து இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நீர் மூழ்கி கப்பல், ஒரு சப்மரைன் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆவரேஜாவே தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மாசம் இருக்கும். 4 to 5 மாசம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு எப்ப நம்ம எதிரி நாடு வந்திருக்கோ அந்த நேரத்துல கரெக்டா நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எல்லாம் இப்ப நிறைய நாடுகள்கிட்ட இருக்கு, இன்க்ளூடிங் இந்தியா. அதே மாதிரி இஎம்பி அட்டாக், அதாவது எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பல்ஸோட அட்டாக். அதாவது நியூக்ளியர் பாம்பு எங்கேயாவது வெடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல மேல அட்மாஸ்பியர்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து மேல வானத்துல வெடிக்கும் போது அந்த வெடிப்புல வர அந்த ஒரு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பல்ஸ் பாத்தீங்கன்னா தரையில இருக்க நிறைய வாகனங்களை நிப்பாட்டிடும். இங்க இருக்க எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடும். நம்மளோட எலக்ட்ரானிக் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிடுற ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, அதாவது இந்த உலகமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டார்க் மோடுக்கு போயிருங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜிஸ்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துக்கிட்ட இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனல்ல வரதெல்லாம் என்னோட ஒரு வியூ. உங்களோட வியூ என்னன்றதை நீங்க கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம். கண்டிப்பா உங்களோட வியூவை கண்டிப்பா நாங்க ஏத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சண்டையெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேலில் இருக்க யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் ஈரானும் இப்போ சண்டையில் இருக்காங்க, ஒரு வாரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நமக்கு தெரியும். இந்தியா பாகிஸ்தானும் சண்டை கட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போதான் நம்ம ஸ்டாப் ஆனோம் நமக்கு தெரியும். சைனா தைவான், அதாவது சைனால அந்த டிபெட்ல இருக்க அந்த ஒரு ரீஜன் தைவானை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சைனா சவுத் சைனா சி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இந்தியன் ஓஷன் மாதிரி ஒரு ரீஜனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மியான்மரோட மிலிட்ரி கூப் நமக்கு தெரியும். ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கேப்சர் பண்ணதும் நமக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் பாருங்களேன், இந்த உலகத்துல எந்த ஒரு போல் எந்த ஒரு கண்ட்ரி சைடு எடுத்தாலும் சண்டை 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 சண்டை. உண்மையாலுமே இது ஒரு வேர்ல்டு வார் தானா? ஃபர்ஸ்ட் விஷயம், வேர்ல்டு வார்னா என்னன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஆர் ஃபைட்டிங் அட் த சேம் டைம். வார்னா என்னன்னா ஜஸ்ட் டூ கண்ட்ரிஸ் ஆர் ஃபைட்டிங், தட்ஸ் ஆல். என்னன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன்றது வேர்ல்டு வார் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வார். ஆனா நிறைய கண்ட்ரி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கண்ட்ரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து வேர்ல்டு வார்னு கூட சொல்லலாம். சரிங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஒரு வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? இந்த குளோப்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர் உலகமே நிறைய பிளாக்காக கிரியேட் ஆயிருங்க. இன்னைக்கு இருக்க மாதிரியே தான். ஈரானை வேற ஒரு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணும், இஸ்ரேலை வேற ஒரு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஃபைனலாக அவங்களே டைரக்ட் அட்டாக் உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்க நிலைமையில பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்ல என்டையர் யூரோப்பியன் யூனியன்ல பார்த்தீங்கன்னா நேட்டோன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 33க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இருக்கு. இது வந்து ஆர்மி ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ஆர்டிகல் 5 நேட்டோல என்ன சொல்லுதுன்னா வந்து இஃப் any country got hit, attack on one equal to attack on all அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணிட்டோம்னா நீ எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ண மாதிரி நாங்க எல்லாருமே திரும்பி ஒன்று சேர்ந்து அடிக்க போறோம் அப்படின்றது தான். ஸோ நினைச்சு பாருங்க, யூரோப்ல இருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி இந்த வேர்ல்டு வார் இன்க்ளூட் ஆயிடுச்சுனாலும் எல்லா கண்ட்ரியும் வாருக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிட்ட வந்து நியூக்ளியர் மிசைலே இருக்கு, நியூக்ளியர் வார் ஹெட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட்
யூரோப்ல இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணி, இல்ல ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரி மூலியமா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்றது ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. 2வது விஷயம் தாய்வான். தாய்வானை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அது வந்து தாய்வான் ரீஜனை மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு சவுத் சைனா சி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரீஜனையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியன் ஓஷன் வந்து அதாவது வந்து இந்த உலகத்தோட ட்ரீட்டி படி அங்க இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல், ஒரு கண்ட்ரில இருந்து 12 நாட்டிக்கல் மைல் அப்படின்றது மட்டும்தான் அங்க இருக்கிறது தான் நம்மளோட கண்ட்ரியோட வாட்டர். அதுக்கப்புறம் போனாவே இன்டர்நேஷனல் பார்டரா மாறிடும். ஆனா சவுத் சைனா சி, சிங்கப்பூர் வரையும் டோட்டலா இருக்க அந்த ரீஜனையே சைனாஸ்க்கு சொந்தமானது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியன் ஓஷன் இந்தியாவுக்கு மட்டும் தான் இருந்தோம்னு நினைச்சா. ஸோ இதனால வார் கிரியேட் ஆக செகண்ட் ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு இருக்க உலகத்துல நியூக்ளியர் த்ரெட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி த்ரெட் மட்டும் இல்லைங்க, 13,000 நியூக்ளியர் வார்ஹெட்ஸுக்கு மேல இந்த உலகத்திலேயே இருக்கு. வேர்ல்டு வார் 3 ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா வந்து ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா அப்படின்ற கண்ட்ரிஸ்லாம் ஒரு பிளாக்ல இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்ல பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, இஸ்ரேல், மற்ற யூரோப்பியன் யூனியன், என்டையர் நாட்டோ ஹோல்ஸ் ஒரு சைடு இருக்கும். சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த 2 பீப்புள் தான் வந்து சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ், இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளாக்ல இருப்பாங்க. ஆனால் இந்த நியூட்ரல் பிளாக்ல இருந்த பெரிய பிரச்சனைங்க, அதாவது இந்தியான்ற கண்ட்ரி 2 பேர்த்தையோட ஃப்ரெண்ட் ரிலேஷன்ல இருப்பாங்க. அதாவது 2 பேர்த்த ஃப்ரெண்ட் ரிலேஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கன்னா பாப்புலேஷன் எக்கச்சக்கமா அதிகம். ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் போட்டால் போதும், உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷன் என்டையர் ஜெர்மனி கண்ட்ரியோட பாப்புலேஷன், அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு. சண்டைன்னு ஒன்று போனால் நமக்கு டெஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக இந்தியான்ற கடை நியூட்ரலாக இருப்பாங்க. ஆனால் வேர்ல்டு வார் 3 ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம்ன்றது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இம்போர்ட் ரிலேட் பண்ணியே இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே, அதாவது நம்ம தினசரி வாழ்க்கையில் ஈவன் பெட்ரோல் கேஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியவே நம்ம சார்ந்தே இருந்துட்டு இருக்கோம். இதனால நமக்கு பாதிப்புகள் நிறைய வரும். மற்றபடி என்ன ஆகும்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த இதை பண்ணுங்க, இந்த டெசிஷன் மேக் பண்ணுங்க, இந்த ஒரு மோட்டோ மேக் பண்ணுங்க, இந்த ஒரு மோட்டோ வச்சுக்கோங்கன்றதெல்லாம் நிறைய, அதாவது வந்து நான் உங்களோட ஐடியா வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சைபர் வார்ஃபேர் நடக்கும். அதாவது நம்ம இப்போ எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கன் எடுத்து சுடுறது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்ல இருந்து ஒரு நியூக்ளியர் மிசைல் வந்து ஒரு டெரிட்டரி அட்டாக் பண்ற நிலைமையில இருக்கும். அதாவது தனக்குள்ள, அதாவது மரைன் வார்ஃபேர் கிரியேட் ஆகிற அளவு அந்த ஒரு இரால இருக்கும். சைபர் அட்டாக் நம்ம எதுவுமே பேசாம இன்டர்நெட்ல மட்டுமே ஒரு பெரிய ஒரு போர் நடத்தக்கூடிய இரால இருக்கும். இது எல்லாமே வேர்ல்டு வார் 3 நடந்தா யூஸ் பண்ணப்படும். அதாவது மனிதர்கள் நிறைய விஷயங்களுக்காக, நிறைய ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்களுக்காக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் 3 தான் டெக்னாலஜி எவ்வளவு கொடூரமானது அப்படின்றதையும் அந்த வேர்ல்டு வார் 3 நமக்கு இந்த உலகத்தை காட்டிட்டு போயிடும். அதாவது வேர்ல்டு வார் 3 நடந்தா 30% உலகம் வந்து டிஸ்ட்ரக்ஷனுக்கு உட்பாகும். அதாவது சாதா டிஸ்ட்ரக்ஷனா மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வைப்பாங்க. இந்த நேரத்துல ஏஐ பெரிய பங்கு வகிக்கும். ரோபோட்ஸ், அதாவது ஏஐ ட்ரோன்ஸ், இது எல்லாமே வெப்பனை எக்யூப் பண்ணி, அதாவது வந்து கன்னு, புல்லட்ஸ், இது எல்லாத்தையும் எக்யூப் பண்ணி ரோபோட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தான் வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இடத்துல வேற வெளிநாட்டுல இருந்து ஏலியன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ண இவங்க புதுசா இன்னோவேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ரோபோட்ஸ், மற்றபடி ரொம்ப ஹெவியான டிஸ்ட்ரக்ஷன் வெப்பனையும் கொண்டு வருவாங்க. வேர்ல்டு வார் 3 எப்போ ஸ்டார்ட் ஆகும், எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாங்க. யாரும் அதை எதிர்பார்த்து அதை எதுவும் பண்ணக்கூடியதில்லை. இப்போ நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் ஈரான், இஸ்ரேல், பிஎஸ்ஏ வார்ல இந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் ஸ்பார்க்னு ஒன்று கிரியேட் ஆகலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நியூக்ளியர் வார்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிற ஒன்று என்ன நடக்கும்னா இந்த ஒரு என்டையர் மனிதத்துவத்துக்கே, மனித குலத்துக்கே பெரிய ஒரு ரிஸ்க் அமையும். நிறைய ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வந்து நிறைய நடக்கும். அந்த இடத்துல அங்கே ஒரு பெயின் இருக்கும். அந்த உலகத்தில் அங்கே ஒரு தலைவன் உருவாவான். அந்த இடத்துல இன்னொரு பீஸ் கீப்பிங் நேஷன் கிரியேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பீஸ் கீப்பிங் வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு வார் 3 கிரியேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது வந்து ஒரு வீடியோ போகணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட வியூ எதுனாலும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஏன்னா நான் என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
நான் நிறைய ரிசர்ச், நிறைய புக்ஸில் படிக்கிறது. யூஸ்வலி நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேங்க. அதெல்லாம் படித்து என்னோட ஓவரால் நாலேஜ் தான் இந்த யூடியூப் சேனலும் இந்த வீடியோஸும். ஸோ உங்களோட என்னை விட நீங்கள் நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், நியூஸ் பேப்பர் டெய்லியும் நிறைய மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் நியூஸ் ரீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். உங்களுடைய வியூவை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் அதுக்கான வியூவை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது ரிப்ளையும் வரும். மிக்க நன்றி.